பெரியாருடைய பேச்சில் தனியாக அதை எடுத்து வைத்து கொண்டோம். இதுக்காக இருக்கட்டும், குறிப்புக்காக எடுத்து வைத்திருந்தோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதிக செய்தியெல்லாம், அதாவது ரொம்ப மாநாடு கூட்டிட்டோம், உடனே தோழர்கள் வர்றாங்க. தென்னிந்திய ரயில்வே அப்போ தென்னிந்திய ரயில்வே அதிகாரிகள் செய்து கொண்ட உதவியால் நம்ம ஆளுங்களாம் கஷ்டப்பட்டு வர்றாங்களாங்க. ஒவ்வொரு கக்கூஸ்குள்ளேயும் 7-8 பேர் நின்று கொண்டிருந்தார்கள் என்றால், பெட்டிகளில் மேல் கூரையில் 2 வரிசை நெடுக உட்கார்ந்தார்கள் என்றால், ஒவ்வொரு கால் வைத்து ஏறும் படிகளிலும் படிகள் காணப்படாமல் கால்களே காணப்பட்டன என்றால், இந்த நிலையை எப்படி கூறுவது? சுருக்கமாக உண்மையை கூற வேண்டுமானால், எழுச்சிக்கும் ஆர்வத்திற்கும் இதுவே எடுத்துக்காட்டு என்று கூறலாம் போல இருக்கிறது. அவ்வளோதான். அவங்க எழுச்சி மாநாட்டுக்கு வரணும், கஷ்டப்பட்டாத வந்துடுவோம். ஆனால் அதுலேயே ஒழுங்காக வரிசையாக உட்கார்ந்து வருவதெல்லாம் சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் வர்ற வழியிலலாம் அந்த வசதியெல்லாம் விட்டுருங்க. கடைசி அவர் சொல்கிறாரு, அது என்ன ஆகுதுன்னா, 20க்கும் மேற்பட்ட ஸ்டால் பந்தலை பற்றிலாம் விவரம் சொல்லிட்டு முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கொடுக்குது. 82,500 பேர் அமர முனிசிபாலிட்டியார் லைசன்ஸ் கொடுத்திருந்தாலும், லைசன்ஸ் கொடுக்கறது 82,500 பேருக்கு தான் லைசன்ஸ். அவ்வளோதான் வரணும்னு அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் 1.5 லட்சத்துக்கு அதிகமாக ஆண்களும் பெண்களும் குழும்பி விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்தாலும் அதில் பந்தலில் 6 1 பங்குக்கு அதிகமாக பெண்கள் திரண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் சொல்றாரு. நான் எல்லாத்தையும் முக்கியமான செய்தியெல்லாம் படிக்கணும்ல, அந்த மாநாடு ஊர்வலம் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரயில்வே ஸ்ட்ரைக்கினால் ரயில்வே ஸ்ட்ரைக் வரப்போ, அதனால நாம் திரும்ப வேண்டிய தோழர்கள்லாம் 11ஆம் தேதிக்குத்தான் திரும்பவே ஆயிற்று. உடனே போக முடியல. 10ஆம் தேதி ஸ்ட்ரைக்கு, 11ஆம் தேதி தான் போகிறாங்க. அந்த தொல்லைக்கும் தொந்தரவு குறைவில்லாமல் திரும்பும் பொழுதும் தோழர்கள் அடைய வேண்டியதாயிற்று. கீழே எழுதுகிறாங்க, பெரியார் அவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருந்து எல்லா தோழர்களையும் அனுப்பிய பிறகேதான் ஊருக்கு போவேன் என்று சொல்லி, உடல்நலக் குறைவை சிறிதும் கருதாமல் உற்சாகத்தோடு வழி அனுப்பிய காட்சி எல்லோருடைய மனதிலும் இயல்பாக பதிந்திருக்க வேண்டியது ஒன்றாகும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ வந்த தோழர்கள் பட்ட கஷ்டம், நெருக்கடி. இப்போ நாம் போட்டது அமைப்பு இவ்வளோதான், 82,500ன்னு அவங்க கொடுக்கான் லைசன்ஸ்ன்னு போட்டால் 1.5 லட்சம் பேர் வந்துடுறான். அப்போ எவ்வளோ நெருக்கடியில் உட்காந்துருப்பாங்க. அதற்கு பின்னால் அவர்களை அடுத்த நாள் ஸ்ட்ரைக்கு போக முடியல. தங்க வச்சிருந்த அவ்வளோ பேரையும் அந்த ஊரில் தங்க வைத்திருந்து, அடுத்த நாள் அவர்களை போய் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லோரும் ரயில் ஏறி போகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துட்டு, பரவாயில்ல, அடுத்த நாள் செய்தி வருது, பெரியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.